கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. தேவனை தொழுது கொள்ளும்படி போராட்டமான வாழ்க்கையின் நடுவில் ஒரு நிம்மதியும் சமாதானமும் வேண்டி நாம் வருகிறோம். இங்கே நமக்கான சமாதானம் தேவன் தருகிறார். ஆனால் அதை எப்படி தருகிறார், அதை நாம் எப்படி பெறுகிறோம்? இங்கே தான் நமக்கான அறிவு தெளிவு தேவைப்படுகிறது. சண்டையிடும் இருவரை நடுவில் ஒருவர் வந்து பிரித்து சமாதானப்படுத்துவார். இந்த உலகத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நடுவில் இப்படி தான் போராட்டம். இயேசு நடுவில் வந்து நம்மை தம் வழியில் அழைத்து ஆசீர்வதித்து தம்மோடு கூட பரலோகத்தில் வாழ்வதற்காக கூட்டிச் செல்ல விரும்புகிறார். சமீப நாட்களில் என்னுடைய மனதை பாதித்த சில சம்பவங்கள், அதனாலே ஏற்பட்ட மன வருத்தம், அதுக்கு தேவனுடைய வார்த்தையிலே பதில் தேடி அதை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அது என்ன? 16-17 வயது பிள்ளைகள் இன்றைக்கு மிகப்பெரிய பாவங்களை செய்யும்படி சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். கொலை, விபச்சாரம், கொள்ளை, தற்கொலை, இரவெல்லாம் மொபைல் போனை பார்க்கிற ஒரு பெண், 16 வயசு, சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வீட்டின் ஜன்னலில் தூக்கு போட்டு செத்துட்டார். கன்னியாகுமரியில் போன வாரம் நடந்தது. இது நான் பேசிக்கும் பொழுது ஒரு 4-5 ஊழியக்காரர்கள் நாங்கள் காரில் வந்துட்டு இருக்கோம். அப்போது ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. பேப்பரில் வராதது, ஆனால் அவர்கள் கேள்விப்பட்டது பக்கத்தில் நடந்ததுன்ற மாதிரி ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதில் என்ன மாதிரியான ஒரு தவறு அப்படின்னு நான் கவனிச்சேன்னா, அந்த பிள்ளைகள் ஒரு விஷயத்தை முற்றிலும் விட்டு விட்டார்கள். ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தவறை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே இருக்கிற எல்லாருமே செய்வோம். இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. பெரியவங்களும் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போல்லாம் நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னா, நம்மளை ஒருத்தர் பார்த்த உடனே, ஓ நல்லா இருக்கீங்க, நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே சூப்பராக இருக்கு, நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்பின உடனே உங்களுக்கு என்ன வரணும்? லைக்கு வரணும். அந்த பழா போன லைக்கு, அதை விரும்பி யாரோ ஒருத்தன் முகமே தெரியாதவன் எங்கேயோ இருந்து அது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டான்னு சொன்னால் என்ன ஆகிடுவோம்? நம்ம சோகமாயிடுவோம். அது யாருன்னே தெரியாது. அப்போது நாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகிறோம்? நான் என்ன இந்த சம்பவங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அல்லது புரிஞ்சுதுன்னு சொன்னால், கண்டிக்கப்படுவதை விரும்பலை. இதுதான் இந்த தற்கொலைகளுக்கும் கொலைகளுக்கும் காரணம். கவின் கொலை பண்ணிட்டான்ல, அவன் ஒரு யங்மேன் தான். ஒரு 5 வருஷம் ஜெயிலில் இருக்க போகிறாங்க. அவருடைய பெற்றார் 2 பேருமே காவல்துறையில் இருக்கிறவர். அப்படியானால் என்ன பிரச்சனை? நம்ம இந்த சமுதாயத்துக்கு நடுவில், அதுவும் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கும்போது நாம் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தவறை செய்து விடுகிறோம்.
அது என்னன்னா, இன்றைய பிள்ளைகள்லேருந்து சின்ன வயசுலேருந்தே எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம எப்படி அவங்கள வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிக்கப்படுவது விரும்பலை, கரெக்ஷன் பண்ணுறத விரும்பலை. எல்லாமே என்னதான் பண்ணணும், நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது நியாயமா? இது ரொம்ப அநியாயமாச்சே. ஏன்னா நாம் அதை பண்றதில்லை. ஆனால் நமக்கு மாத்திரம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கரெக்ஷன் பண்ணக்கூடாது. இதுக்கு பெரியவங்க சின்னவங்கெல்லாம் வித்தியாசமே கிடையாது. முன்னெல்லாம் நம்ம அப்படித்தான் சொல்லுவோம், பெரியவங்க அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, சின்னவங்க வேற மாதிரி இருப்பாங்க. நான் இப்போ பார்க்குற இந்த தலைமுறையை பார்த்தா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. இப்போ பெரியவங்களை கூட திட்ட வேண்டியதாகுது, என்ன ஃபோனே பார்த்துன்னுக்கிறியம்மான்னு. இன்னைக்கு அப்படி ஆகிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வரலன்னா துணை யாரு? இப்போ கண்டிக்கப்படுவதை விரும்பலைன்னா அழிஞ்சும், நாம் நாசமாகும், நம்மை நாமே அழித்துக் கொள்வோம். இதை காலகாலமாக தேவன் தம்முடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறார். நாம் பாவம் செய்வதை தடுக்கணும் அப்படின்றது தேவனுடைய ஒரு இயல்பு. அது எப்படி இருக்குன்னா, அம்மா அப்பா மாதிரி சின்ன குழந்தைங்க தவழுறதை தாண்டி அவங்க நடக்கிற அளவுக்கு ஆகும்போது, நம்ம சொல்கிற வார்த்தையை அவங்க காதில் விழுந்து அவங்க கவனிக்கிற அளவுக்கு ஆகும்போது அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னால் அவங்களே தூக்கிடுவாங்க, அவங்களே ஓடி போய் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் நம்ம கேட்டு கவனிக்கிற அளவுக்கு ஒரு பருவம் வரும் இல்லையா, 2 வயசுக்கு மேலே. அப்போ அங்கே நிற்காத விழுந்துருவேன், தொடாத சுட்டுறோம். இப்போ இந்த விஷயத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாங்க, நமக்கு கரெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அந்த பக்கம் என்ன இருக்கு, ஆபத்து இருக்கு. ஏன்னா தெரியாது இல்லை, எனக்கு குழந்தைய எனக்கு தெரியாது இல்லை. அப்போ அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்மளை தடுப்பாங்க. ஆனால் ஒரு 15-13 வயசுக்கு மேலே அம்மா அப்பா தடுக்கிறாங்க, அப்போ வேணான்றோம். உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா இவருக்கு ஃபோன்லேயே இவர் பெரிய அறிஞர் ஆயிட்டார், இவர் பெரிய தத்துவ ஞானி ஆயிட்டார், பெரிய ஆராய்ச்சியாளர் எல்லாம் ஆயிட்டார். இவர் இந்த ஃபோனை கையில் வச்சு இவர் பார்க்கறதுனால எல்லா அறிவும் இவங்களுக்கு வந்துடுச்சான். ரொம்ப சீக்கிரம் தவறான முடிவு. அந்த பிள்ளை என்ன கற்றுக்கிட்டா, அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்கல்ல, என்ன கற்றுக்கிட்டாவோ, எப்படி தற்கொலை பண்ணலான்னு கற்றுக்கிட்டா. பொதுவாக தற்கொலை பண்ணோன்னா எப்படி பண்ணுவாங்க, தூக்கு போடணுன்னா எப்படி போடுவாங்க, ஜன்னலில் யாருன்னா போடுவாங்களா? ஆனால் ஜன்னலில் போட்டா அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டாங்க. ஃபேனில் போட்டு தான் நம்மளாம் கேள்விப்பட்டுக்கிறோம், ஓயனம் வேணும்னு நமக்கு தெரியும். ஆனால் ஜன்னலில் போட்டு செட்டல. அப்போ அவள் என்ன கற்றுக்கிட்டா, அம்மா பேச்சை கேட்கக்கூடாது, என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் தூங்குவேன், எழுந்திருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் படிப்பேன், என்னை எதுவுமே நீங்கள் கேட்கவே கூடாது. இந்த மனப்போக்கு இங்கே யாருக்காவது இருந்ததுன்னு சொன்னால் உடனே திருந்திருங்க. இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும், அவங்க அம்மாவோ அப்பாவோ அதே வீட்டுக்குள்ளே இருந்தோம், அந்த பிள்ளை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியாது. உங்களை அம்மா அப்பா நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. அவங்க உங்களை நேசித்தா கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அவங்க மனசில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க, 24 மணி நேரம் இருந்துக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் அவங்களால காப்பாற்றவே முடியாது. ஸோ அங்கே தான் போக விரும்புகிறீங்களா? அப்போது கடிந்து கொள்ளுதல் நல்லதா கெட்டதா? நல்லது. கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஒருத்தர் நம்மளை கடிஞ்சிக்கணும், ஒருத்தர் நம்மளை சீர்திருத்தணும், ஒருத்தர் நம்மளை சரி பண்ணணும். இது ரொம்ப அவசியம். இன்னைக்கு என்ன ஆயிட்டோம்னா, ஒருத்தரும் என்னை கடிஞ்சிக்க கூடாது. அதனால தான் பள்ளியிலிருந்து பெரம்பெல்லாம் எடுத்துட்டாங்க. எவ்வளோ மோசமான சமுதாயம் ஆயிடுச்சு பாருங்களேன். நம்ம மொத்தமாகவே எப்படி ஆயிட்டோம் பாருங்க. அடிக்கக்கூடாது, பெரும்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். ஆனால் இப்போ பெரம்பை எடுங்க, நீங்கள் பிள்ளையை அடிங்க அப்படின்னு இன்னைக்கு யாருமே சொல்றதே கிடையாது.
இன்றைக்கு பெற்றார், வாலிப பிள்ளைகள் இருக்கிற பெற்றார் பயப்படுறாங்க. என்ன தெரியுங்களா? கண்டிச்சா ஏதாவது பண்ணிக்குமோ, ஓடி போயிடுமோ, பையன் ஏதாவது பண்ணிடுவானா, வீட்டை விட்டு போயிடுவானா, தெளிவாக பதில் சொல்கிறாங்க. நான் கேட்டால் தெளிவாக பதில் சொல்கிறாங்க. இதுதான் உங்களோட அறிவு வளர்ச்சி. இன்றைய சமுதாயத்தோட அறிவு வளர்ச்சி இந்த அளவில் தான். பெற்றார் பயப்படுறாங்க. இப்ப அது அவ்வளவும் கேடு. தேவனுடைய பிள்ளைகளானால் இந்த தேவ நீதி 1000 வருஷத்துக்கு முன்னால சொன்னது, 2000 வருஷத்துக்கு முன்னால சொன்னது, அதெல்லாம் பழசா போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எப்படி நடக்கணுமோ நம்ம அப்படி நடந்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற அறிவு, இன்னைக்கு இருக்கிற அறிவியல், இன்னைக்கு இருக்கிற தெளிவு இந்த உலகத்துல எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். சங்கீதம் 139 இல்ல படிக்கலாம் வேணாம். தேவன் சொல்றாரு, உன் கருவி என் கண்கள் கண்டது. அன்னைக்கு அப்படி இருந்தது வசனம். இன்னைக்கு தான் நம்மளே பார்த்துடுறோமே ஸ்கேன் பண்ணி. அந்த மாதிரி ஒரு நவீன ஒரு அறிவியல் முன்னேற்றத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்ல. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளே முடிவு பண்ணலாம், நம்மளே நடக்கலாம். தாய் தகப்பன் கண்டிக்கதை விரும்பலன்னா எழுதி வச்சுக்கோங்க. உங்க பேரை போட்டு எழுதி வச்சுக்கோங்க, நான் நாசமா போயிடுவேன் அப்படின்னு எழுதிக்கோங்க. வேற எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிக்கப்படுவது என்ன செய்யும், நமக்கு என்ன உதவி பண்ணும்? எழுது. இப்ப கண்டிக்கப்படுவது என் தவறை தடுக்கும். கண்டிக்கப்படுவது என்னை புரிந்து கொள்ள உதவும். கண்டிக்கப்படுவது எனக்கான எச்சரிக்கை. எப்போ கண்டிப்பாங்க? பொதுவாக எப்போ கண்டிப்பாங்க? சும்மா ரோட்டில் நடந்து போகிறவங்களை கண்டிப்பாங்களா? சும்மா நான் கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லி இல்லையே. எப்போ கண்டிப்பாங்க? அம்மா அப்பா எப்போ கண்டிப்பாங்க? நம்மளை ஒரு தப்பு பார்க்கும்போது கண்டிப்பாங்க இல்லையா? ஒரு தப்பு பார்க்கும்போது கண்டிப்பாங்க. இப்போ நீங்கள் உட்காந்தே இருக்குங்க, திடீர்னு ஒரு நல்ல ஒரு இவ்வளோ பெருசாக ஒரு 8 கால் பூச்சி அப்படியே அந்த செவுத்தில் வருதுன்னு வச்சுக்கோமே, நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம்மா நீ கொஞ்சம் தள்ளி வாமா அப்படின்னு சொல்லுவேன். உடனே என்ன பண்ணுவேன்? உங்களை தடுப்பேன். ஏன்னா அது உங்களை நோக்கி வருது, நான் தான் பார்த்துட்டு நீங்கள் பார்க்கல. அப்போ நான் பார்த்தேன், நான் என்ன பண்ணணும்? உடனே அதை தடுக்கணும், உங்களை காப்பாற்றணும். அதே மாதிரி தான் நாம் செய்கிற தவறுகள் கூட அதில் நமக்கு ஒரு கேடு வராதபடி, அதில் நமக்கு ஒரு அவமானம் வராதபடி, நஷ்டம் வராதபடி நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க நம்மளை தடுப்பாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? ஒரு நேரம் ஒரு கோபமாக சொல்லுவாங்க, ஒரு நேரம் அன்பாக சொல்லுவாங்க, ஒரு நேரம் சத்தம் போட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆபத்து எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. ஆனால் கண்டிக்கலாம். ஆனால் எப்படி கண்டிக்கணுமா? உங்களுக்குலாம் ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக இருந்தது தெரியுமே உங்களுக்கு. எப்படி கண்டிக்கணும்? எப்படி சொல்லணும்? குணமாக சொல்லணும் இல்லை? ஓகே, நீங்கள் குணமாக நடங்க, அது நியாயம் தானே? அதுதானே நியாயம். நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் நீங்கள் என்னை எப்படி தான் கண்டிக்கணும்? வலிக்காம, சத்தத்தை உயர்த்தாம, திட்டாம, என்ன சுட்டி காட்டாம. இவ்வளோ தூரத்துக்கு அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? லிஸ்ட் கொடுக்குறோம். இப்படியெல்லாம் வச்சு கண்டிக்கணும். அதனால் அம்மா அப்பா என்ன பண்ணுறது தெரியல. ஒரு காலகட்டத்தில் போ, உன் இஷ்டத்துக்கு போ, நீ பட்டுட்டு வாங்குவாங்க. ஆனால் பட்டுட்டு வரும்போது சரி பண்ண முடியாத காயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். நீங்களே அழுவீங்க, ஐயோ இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்களேன். நான் கரெக்டே பண்ண முடியாது, உங்களாலையும் பண்ண முடியாது, உங்கள் பெற்றோராலையும் அதை பண்ணவே முடியாது. அப்படி போய் நம்ம வேதனைப்படுவோம். நான் பேசும்போது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிக்கப்பட்ட பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாததுனாலே இப்பொழுது உங்களுக்குள்ளே அந்த வலி, அந்த வேதனை, அந்த நஷ்டம் இருக்கு. இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? அதோடவே போவோம், அதை தூக்கினே போவோம். அவ்வளோது, வேறு வழியே கிடையாது இல்லை. அப்போ கண்டிக்கப்படுவது என்பது நம்மை தடுத்து நிறுத்தக்கூடியது. இது நமக்கு புரியணும்.
சரி, இப்போ தேவன் நம்மளை கண்டிப்பாரா? தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அதாவது உலகத்திலேயே அன்புன்னா யார் மட்டும்தான்? தேவன் தான். தேவன் கண்டிப்பாரா? கண்டிப்பாரு. இன்னும் மொத்தமே அன்பானவர் அவரு. அவர் நம்மளை கண்டிப்பாருன்னு சொன்னா நம்ம அதை ஒத்துக்கிறோம்? தேவன் என்னை கண்டிப்பார், தேவன் என்னை தண்டிப்பார், தேவன் என்னை சீர்திருத்துவார். அப்போ மொத்தமா அன்பானவராகிய தேவன் கண்டிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காருல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில நாம் வாழும்போது சாப்பிடணுன்ற மாதிரி, தண்ணி குடிக்கணுன்ற மாதிரி, நாம் இந்த உலக வாழ்க்கையில இன்னொன்று கண்டிப்பாக எது முக்கியம்னா, நாம் கண்டிக்கப்பட வேண்டியது முக்கியம். நாம் ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கண்டிக்கப்படணும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம பொதுவாக நம்முடைய தவறான வார்த்தைக்கு கண்டிக்கப்படுகிறோம். அப்படிலாம் பேசாத, தப்பான வார்த்தையை சொல்லாத, அந்த கெட்ட வார்த்தையை சொல்லாத. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோமோ அதில் தப்பு செஞ்சிட்டோம்னா அதுக்கு நாம் கண்டிக்கப்படுவோம். அடுத்தது ஒரு தவறான தீர்மானம் எடுக்கிறோம், கண்டிக்கப்படுவோம். எல்லாமே நல்லா கவனிச்சு பார்த்தா நாம் ஒரு நல்லது பண்ண போயிட்டு கண்டிக்கப்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது. அதாவது அந்த மாதிரின்றது ரொம்ப ரேர் தான். எப்படின்னு தெரியுங்களா? உதாரணம் சொல்லிட்டா, வெளியில் அம்மான்னு ஒரு குரல் கேட்குது, பிச்சை கேட்க வந்துட்டாங்க. ஒரு 5 வயசு குழந்தை குடுகுடுன்னு ஓடுது. அவங்க அம்மா பார்த்தாங்க. அப்புறம் இந்த அம்மா பின்னாலே ஓடினாங்க. பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டை கையில் வச்சுருந்தாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியல, அந்த 100 ரூபா நோட்டு எடுத்துன்னு போய் போடுறதுக்கு போயிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்படியே பிடிச்சி 10 ரூபா கையில் கொடுத்து இதை போடு அப்படின்வாங்க. அப்புறமா உள்ளே வந்து கண்டிப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த இடத்துல ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சது, ஆனால் அதை தெரியாமல் இப்படிதான்றது தெரியல, நிதானம் தெரியல அந்த குழந்தைக்கு. இப்படி தான் வாழ்க்கையில் நம்முடைய பெற்றார் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஒரு ஒரு விஷயங்களையும் நம்மளை கரெக்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதில் நம்ம மனசு என்ன பண்ணோம்னா, கண்டிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளாது, அதை கவனிக்காது. அங்கே தான் ஆபத்து தொடங்குதுன்னு அர்த்தம். தேவன் காயினை கண்டிச்சார். உன் முகநாடி ஏன் வேறுபடுது? உன் சகோதரனுக்கு எதிராக நீ ஏன் எழும்புற? இப்படி செஞ்சின்னா பாவம் வாசப்படியிலேயே இருக்கும். கண்டிக்கிறார். அவன் செய்யறதுக்கு முன்னால கண்டிக்கிறார், அவனுடைய செயலை கண்டிக்கிறார். நம்ம வீட்டில் கூட அம்மா அப்பா நம்ம மூஞ்சியே மாறுது, என்ன அப்படி சொல்லிட்டோம்னா நீ அப்படி அப்பாவை நீ முறைப்பியா? நீ அடுத்தது எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லாமா? அம்மா பார்த்து அப்படி சொல்லாமா? இன்னைக்கு அப்படித்தான் நம்மளை பெற்றோர் கூட கண்டிக்கிறாங்க. இதை தான் தேவன் செய்கிறார். அப்போ நமக்கு ஒரு கெடுதல் வந்துடும். அதனால இதை வச்சுதான் நம்முடைய பெற்றோரோ, போதகரோ, பெரியவங்களோ, நம்முடைய நண்பரோ நம்மளை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாங்க. இந்த அர்த்தம் புரியலைன்னு சொன்னா அவங்க மனசுல வேற என்னமோ இருக்குன்னு அர்த்தம். அது என்ன இருக்குன்னு வசனமே நமக்கு சொல்லுது. நம்ம சில வசனங்களை படிச்சா புரிஞ்சுக்கலாம். 119 சங்கீதம் 21 வசனம், 119, 21. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின அகங்காரிகளா கடிந்து கொள்ளு. அதாவது அகங்காரிகளை, அகங்காரம், அதாவது ஒரு நல்ல வழியை விட்டுட்டு வெளியே போறது. இது கெட்ட வழி அப்படின்னு சொன்னா, இல்லை நான் அப்படித்தான் போவேன், நான் அப்படித்தான் நடப்பேன் அப்படின்னு அகங்காரி தானே. இன்றைக்கு இந்த தலைமுறை ரொம்ப அகங்காரமா இருக்கிறது. முடியாது, நான் அப்படிதான் செய்வேன், அகங்காரமாக இருப்போம். தேவன் அவர்கள் என்ன பண்ணுவாரா? கடிந்து கொள்வார், அவர்களை கடிந்து கொள்வார். அப்ப தேவன் கடிந்து கொள்ற தேவன் தான். சங்கீதம் 50:21. இது ரொம்ப வித்தியாசமான வசனம், பாருங்களேன். சங்கீதம் 50:21. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன்.
என்று நினைவு கொண்டாய். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அதாவது சொல்லுவாங்க, நீ நீ என்ன பேசுன பார், அது என்ன ஆச்சுன்னு பார். இன்னைக்கு அவங்க அதனால என்ன சொல்றாங்க பார். ஒன்று ஒன்றா எட்டு வந்து என்ன பண்றாங்க, சொல்லி காமிக்கிறாங்கல்ல. நான் சொன்னேனே, அப்பவே சொன்னேனே, இந்த மாதிரி கோவப்படாதேன்னு சொன்னேன், இப்படி பேசாதேன்னு சொன்னேன், இந்த மாதிரி செய்யாதேன்னு சொன்னேன். அப்போ ஒன்று ஒன்றா கண்ணு முன்னால வந்து நிறுத்துறாங்களா இல்லையா? அப்போ பாருங்க, கடிந்து கொள்ளுதல் நமக்கு ரொம்ப அவசியம். இல்லைன்னா நம்ம சரியா நடக்கவே முடியாது, நம்ம சரியா வளரவே முடியாது. இந்த மரம் செடிகள் எல்லாம் கிளைய வெட்டுறாங்க, அது வளர்றதுக்காக, அது இன்னும் நல்லா வளர்றதுக்காக. உயரமா வளரணும்னு சொன்னா அந்த கிளைகள்லாம் வெட்டப்படும், அப்பதான் அது நல்லா உயரமா வளரும். அப்போ கடிந்து கொள்ளப்படுவதை தேவன் செய்கிறாரு. யாருக்கு செய்கிறார்னா அகங்காரமாக, என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன் அப்படின்றவங்கள அவர் கடிந்து கொள்றார். அப்போ பெற்றோர் யாரை கடிந்து கொள்ளுறாங்க? இது மாதிரி அகங்காரமா இருக்கிறதுனால தான் நம்மை அவர்கள் கடிந்து கொள்றாங்க. அகங்காரத்தில் நீ அழிவை நீயே தேடாதே அப்படின்னு தான் கடிந்து கொள்றாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதை விட சாவது மேல் அப்படின்னு இன்னைக்கு பிள்ளைங்க முடிவெடுக்கிறாங்க. அதை விட அவங்களுக்கு எது ரொம்ப பெட்டரா தெரியுதான், செத்துடுறேன். இன்னைக்கு ரொம்ப அழகா அப்படித்தான் சொல்லிடுறாங்க, நான் சாவுறேன், இந்த வீட்டில் இருக்கிறத விட நான் போறேன். அப்போ அவங்க பாருங்க எவ்வளோ தெளிவா அழிவு, தங்களுக்கு ஆபத்து ரொம்ப அழகாக செலக்ட் பண்றாங்க. அதான் செலக்ட் பண்றாங்க அவங்க. அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளிங்க அவங்க, அம்மா அப்பாவோட அறிவாளி. அவர்களுக்கு சொல்லப்படும் ஆலோசனைகளை கேட்கவே கேட்காத ஒரு அகங்காரம். அப்பொழுது அவர்கள் கண்டிக்கப்படுறாங்க. அப்பதான் நம்மெல்லாம் கண்டிக்கப்படுகிறோம். தேவன் மாதிரியே கண்டுக்காம விட்டுடணும் அப்படின்னு நம்மளை மாதிரியே நினைக்கிறோம். அவரை நம்மளை எப்படி கண்டுக்காம விட்டுருவோம்? ஏன் நம்ம கண்டுக்காம விட்டுருவோம்? அப்பதான் நம்ம ஃப்ரெண்டா இருக்க முடியும். நீ அந்த தப்பு பண்றியா, நான் உன்னை ஒன்றும் சொல்ல, நான் இதை பண்ணிகிட்டே இருப்பேன், ரைட், நம்ம மியூச்சுவலாக நீயும் பண்ணு நானும் பண்ணுறேன், அப்போ நம்ம எப்படி இருக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நீ ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, ரெண்டு பேருமே நம்ம அழிஞ்சு போவோம். இன்னைக்கு சகோதர சகோதரிகள், கணவன் கண்டிக்கிறார், உணர்த்துறார், ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா மனைவி சுட்டி காட்டுறாங்க இது தவறு, கண்டிக்கிறாங்க. பெற்றார் பிள்ளைகளை, ஆசிரியர் மாணவர்களை. இன்றைக்கு ஆசிரியர்கள் பயந்துன்னு ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க. இன்னைக்கு நிலைமை அப்படிதான். எவ்வளவு மோசமான ஒரு சமுதாயமாக நாம் வளர்ந்துட்டு இருக்கோம். அதுல கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்துட்ட பிறகும் நாம அப்படி இருந்தோம்னா நம்மளை விட முட்டாள் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அதுக்கு நம்ம வராமலே இருந்திருக்கலாம், அதுக்கு நம்ம உலகத்திலே இருந்திருக்கலாம். இப்போ கண்டிக்கப்படுவதை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? சரி, இப்படி கண்டிச்சுக்கிட்டா என்ன இருக்கும், என்ன ஆகுது நம்மளுக்கு? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள், என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அப்ப கடிந்து கொண்டா என்ன வருது? மனசு சோர்ந்து போதில்ல. நல்லா இருக்கப்பா, ஐயோ அருமையா இருக்க, நீ பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குது? உற்சாகமா இருக்கு, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சரியா பண்ணல, ஆனா அது சரியா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னா கூட நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா இருக்கு, நம்ம மனசுக்கு நல்லா இருக்கு. ஆனா இல்லையாப்பா, இது கொஞ்சம் தப்பா பண்ணிட்டியே பாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே சுருக்குண்டு இல்லை, அப்படி மனசு சோர்வை, அப்படி முகமெல்லாம் மாறிடுது. காலையில் எழுந்துச்சு நம்மளை ஏதாவது ஒன்று, ஏன் இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிறேன்னு ஒன்று என்ன ஆயிடுது? அப்படியே சோர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் வீட்டில் எந்த வேலையும் செய்யறதில்லை, உதவியும் பண்ணுறதில்லை. என்னன்னா காலையில் திட்டாங்க இல்லை. இதே மாதிரி அப்பா சோர்ந்து போய் வேலைக்கு போவேனா, அம்மா சோர்ந்து போய் சோறு செய்வேனா, நீங்கள் சோர்ந்து போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கங்க, என்ன ஆவீங்க? எல்லாரும் அப்படி பண்ண முடியுமா? அப்போ கடிந்து கொள்ளுதல் ஏன் நமக்கு பிடிக்கல தெரியுங்களா?
அது அது கடிந்து கொண்ட உடனே நமக்கு என்ன வந்துடுது? சோர்வு வருது. அப்போ அங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். கடிந்து கொள்ளுதில் நாம் வரவேற்றோம், என்னை கடிஞ்சிக்கங்க, என்னை திட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோமே. அப்படி திட்டா கரெக்ட் பண்ணால் நமக்கு என்ன வராது? சோறு வராது. நம்ம முந்திக்கணும். இந்தாங்க இதில் ஏதாவது என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னே கொடுங்களேன். நம்ம எப்படி கொடுக்குறோம் தெரியுமா? நல்லா இருக்கா பாருங்க. ஏன்னா அவன் என்ன தான் சொல்லணும்? இப்போ நம்ம பார்த்துட்ட பிறகு நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஏன் நீங்கள் அப்படி செய்கிறீங்க? நம்ம ஏன் அப்படி பண்ணணும்? ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். நல்லா இருக்கும்ல? அப்பா இது நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் ஒரு ஸ்லைட்டாக எனக்கு என்னமோ தெரியுது பாருங்கள். நமக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா நம்ம சொல்லும்போது என்ன சொல்லிட்டோம்? மிஸ்டேக் இருந்தால் பாருங்கன்னு தானே சொல்லிட்டோம். சின்ன வித்தியாசம் தான். 12. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணியது. போதகத்தை நான் வெறுத்தேனே, அதனால அலட்சியம். போதகத்தை நான் என்ன பண்ணேன்? வெறுத்தேன். இந்த இடம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். போதகத்தை நான் வெறுத்தேன். என்ன புரியுதா உங்களுக்கு? ஏன் போதகத்தை வெறுக்கிறாங்களாம்? ஐயோ அவர் வந்துட்டார்ப்பா, நம்மளை அவள் தான் அவர் இப்போ இதை செய்யாத, அதை பண்ணாத, நொயின்னு என்ன பண்ணுவார்? இப்போ டீச் பண்ணுவார் இல்லை? நம்மளை கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க, அரை மணி நேரம் அறுப்பாங்க. அந்த ஒருத்தர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வந்தாலே அந்த போதனையை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டு இப்பெல்லாம் வெறுக்கிறோம். அதனால் நமக்கு புத்தி சொல்கிறவங்க கண்ணிலே படுறது கிடையாது, பெரியவங்க எதிரில் போகிறதே கிடையாது. நம்மளை யார் சரி செய்வார்களோ, போதனை செய்வார்களோ அவங்க கிட்டே போகிறதில்ல. அந்த போதனையை நம்ம வெறுக்கிறோம். அதனால் என்ன பண்ணிடுறோம்? அதை அலட்சியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால் நாம் சரியாகவே முடியல, நம்மளை நாம் சரி பண்ணவே முடியலை. கடிந்து கொள்ளுதலை நாம் அலட்சியம் பண்ணிடுறோம். இது ரொம்ப முக்கியமான வசனம். 12ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்களேன். இந்த அளவுக்கு நம்மளை திட்ட முடியாது. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். ஆனா நல்லா பாருங்களேன், நான் உங்களை கடிஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோமே, நீங்க என்ன யாரா பாக்குறீங்க தெரியுமா? மிருகமா தான் பாக்குறீங்க. யாரெல்லாம் கடிஞ்சிக்கிறாங்களோ அவங்க யாரு? மிருகம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கடிந்து கொள்ளுதலை வெறுத்தா நீ மிருகம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆப்போசிட்டாக நினச்சின்னு இருக்கிறோம். அப்பானா டெரர் இல்லை, அம்மானா நாய் மாதிரி கட்சி கொதறிடுவாங்க நம்மளை. அவங்கள மிருகமாக பார்க்குறோம், ஆனால் நம்ம பாருங்களேன், நேர தலைகீழ பார்த்துன்னுக்கிறோம். வசனம் சொல்லுகிறது கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம். இங்கிலீஷில் என்ன இருக்குன்னு சொன்னால் முட்டாள்னு இருக்குது, ஸ்டூபிட். கடிந்து கொள்ளுதலை வெறுத்தா யார் வெறுக்கிறானோ அவன் முட்டாள்னு வசனம் சொல்லுது. அப்போ கடிந்து கொள்ளுதலை ஏன் நம்ம வெறுத்துறோம்? 13ஆம் அதிகாரம் 1 வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். பரியாசக்காரன் எல்லாமே கேலி தான், எல்லாமே கிண்டல் தான், பரியாசக்காரன். அதனால அவன் என்ன பண்றானா? கடிந்து கொள்ளுதலுக்கு காதே கொடுக்க மாட்டானா. அப்பா நீ இந்த மாதிரி போயினே இருப்பான், கேட்டு தாண்டிட்டு இருப்பான் நேரம். ஏன்னா நீங்கள் ஏதோ சொல்ல போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவனுக்கு தெரியும். அப்படியே செருப்பு போட்டுன்னு கேட்டை தாண்டிட்டு போயிடும். என்னப்பா காலைல சொல்ல வந்தேன், அதில் நீயே வச்சுக்க, ஒன்றும் சொல்லாது, எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வேறு சம்பாதிக்க போயிடுறாங்களா பிள்ளைங்கள்லாம். அதனால் ரொம்ப தெரியும் அப்படின்றத தாண்டி என்னால் எல்லாம் முடியுன்ற இடத்துக்கு போயிடுறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும்னு இருந்தவங்க வாலிப வயசில் சம்பாதிக்க போயிட்ட உடனே என்னால் எல்லாம் முடியுன்றாங்க. ரெண்டுமே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கர்வம் என்ன ஆகிடும்? அவர்களுக்கு அழிவாக போயிடும். கடிந்து கொள்ளப்படணும், நாம் கடிந்து கொள்ளப்படணும். நமக்கு சீர்திருத்தம் தேவை, நம்மளை ஒருத்தர் சரி பண்ணணும். நம்ம அப்படி தான், நம்ம மனுஷர் அப்படி தான். எவ்வளவு வயதான ஆளாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட தவறு இருக்கும். அந்த தவறு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக சரி பண்ணி தான் ஆகணும், யாராக இருந்தாலும் சரி. அப்போது இந்த உலகத்தில் ரொம்ப வயதான ஆளாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட தவறுகள் இருக்கும். பாவம் இல்லாத ஒரு ஆள் இருக்கவே முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது.
பரியாசக்காரன், எல்லாமே கேலி, எல்லாமே பரியாசம், எல்லாமே ஜோக்கு தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வீட்டில் சிரிக்கிறது எல்லாமே அந்த திரையில் வர்றதை பார்த்தா தான் வீட்டில் சிரிப்பே இருக்கும். நம்மளாம் பேசி சிரிக்கிறதெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. நம்மளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மகிழ்ச்சியாக சிரிக்கிறதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது, வரவே வராது. சிரிக்கிறதுன்னு சொல்லி அவன் ஏதாவது போட்டானா அதை பார்த்து தான் சிரிப்போம். இப்போ அதெல்லாம் பார்த்து கூட சிரிப்பு வர்றதில்லை. அதையும் தாண்டியாச்சு. நம்ம ரொம்ப மோசமான ஒரு சமுதாயத்துக்குள்ளே நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கிறோம். அதான் எச்சரிக்கை. இப்போ நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி வெசனமா இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். நான் சொன்னா கஷ்டமா இருக்கும். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? சத்ருவனி அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சொன்னா கஷ்டமா இருக்கும்ல. வசனம் என்ன சொல்லுது? நீ செத்துருவ அப்படின்னு சொல்லுது, நீ நாசமாயிடுவ அப்படின்னு சொல்லுது. இல்லை இல்லையா? எல்லாருக்கும் இது தேவை. பரவாயில்ல, பெற்றோர் நினைக்கிறீங்க, பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க கேட்கட்டும் காலையில், நல்ல விஷயம் பிரதர்னு. உங்களுக்கு தான் முதல்ல தேவை. ஒருத்தர் நம்மளை சரி செய்யறதுக்கு முடியவே இல்லை. இப்போ நம்மளை அலோவ் பண்ணுறதே இல்லை, நம்ம அதுக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது. எல்லாம் ஒன்றும் சொல்லாது போ. நம்ம செய்கிற எந்த ஒரு செயலையுமே நம்ம சரியாக தான் செய்கிறோம்னு நினச்சிக்கிறோம். ஞானி சொல்கிறாரு, நீங்கள் எதையுமே சரின்னு தான் நினைப்பீங்க, ஆனால் அது போய் எங்கே போய் முடியும்? தவறில் போய் முடியும். மனுஷனுக்கு தோன்றுகிறதெல்லாம் அவனுக்கு சரியே தோணும், சரின்னே தோணுமா, ஆனால் அது முடிவு தவறில் போய் முடியுன்றார். அப்போ நமக்கு ஆலோசனை தேவை, புத்திமதி தேவை, நம்மளை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, நம்மளை கடிஞ்சிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. நான் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் என்னை கொண்டு போய் ஸ்கூல்லலாம் விடும் பொழுது நல்லா பின்னி எடுங்க, இவனை நல்லா உதைங்க, ஏதாவது தப்பு பண்ணால் நீங்களே அடிங்க, என்கிட்டலாம் சொல்லவே தேவையில்லைன்னு விட்டாங்க. இன்னைக்கு எடுத்துன்னு போய் விடும்போது என் பிள்ளை மேலே கையை வச்ச ஒன்று ஜெயிலில் போட்டுருவேன். ஒரு ஃபோன் பண்ணனா போதும், அவள் தான் விட்டாங்க. ஆசிரியர்கள்லாம் விட்டாங்க, பெரம்பே கிடையாது இப்போல்லாம். அந்த பெரம்பெல்லாம் இப்போ எங்கே போயிடுச்சு தெரியுங்களா? அந்த பெரம்பெல்லாம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு, போலீஸ் கையில் போயிடுச்சு. அங்கே போய் உதவாயின்னு வரான். ஆசிரியர் பெரம்பில் லேசாக அடிச்சிருந்தாலே தெரிஞ்சிருப்பான் இல்லை? ஆசிரியர் அன்பாக தானே அடிப்பார், ஆசிரியர் அன்பாக தானே கரெக்ட் பண்ணுவார். அங்கே இருக்கிற பெரம்பை தூக்கி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி தடிமனாக்கி யார் கையில் கொடுத்துட்டோம்? இப்போ போலீஸ் கையில் கொடுத்துட்டோம். அங்கேருந்து இப்போ மாறிடுச்சு தெரியுங்களா? அங்கேயும் கூட இப்போ சொல்கிறாங்க அடிக்கக்கூடாது, விசாரணை இப்படி தான் பண்ணணும், ஏன்னா அடிச்சு சாவடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் அப்படி சொல்லிட்டாங்களா? இப்போ அது என்ன போச்சுன்னு சொன்னால், மிக மோசமான மனிதர்கள் கையில் கத்தியாகவும் ஆயுதங்களாகவும் போச்சு. ஆனால் அது எதுவாக இருந்திருக்கணும்? ஸ்கூலில் ஒரு சின்ன பெரம்பாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த பெரம்பு காவல்காரர் கையில் தடியாக மாறிச்சு. இப்போ தடி இன்னொருத்தர் கையில் கத்தியாக மாறிச்சு. ஸோ காவல்துறையில் இருக்கிற அந்த குடும்பம் கவின் அப்படின்ற ஒரு பையனை திருமணம் வேணாம், பிடிக்கலன்னு இருக்கு. அவரே என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு வழக்கு போட்டு இல்லை நீதிமன்றத்தில் சொல்லி அது மாதிரில போயிருக்கணும். ஆனால் அவங்க கையில் என்ன இருந்தது? இப்போ அப்பா கையில் தடி இருந்திருக்கு, ஆனால் பையன் கையில் என்ன இருந்திருக்கு? கத்தி இருந்திருக்கு. இப்போ நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் யார் நடுவில் போயிட்டு வரோம்னா, ஆசிரியர் கையில் இருக்கிற குச்சி எடுத்துட்டோம், காவலாளர் கையில் இருக்கிற தடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இவங்க ரொம்ப ஆபத்தான இடத்துல இப்போ போயின்னு இருக்கிறாங்க, கத்தி இருக்கிற கையில் போயிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு பெண்ணை விரும்புகிறேன்றான், விரும்பலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னு சொன்னால் இவனே குத்திடுறான். ஓகே ரைட்டு, இதானே வேணும், இந்த இடத்துக்கு தானே நம்மளாம் போகணும்னு விரும்பணும். ஏன்னா வீட்டில் அம்மா சொல்லும்போதே கேட்கலையே, அப்பா சொல்லும்போதே கேட்கல, அங்கே கண்டிக்கும் போதே நம்ம கேட்கல. அப்போ எங்கே போய் நிற்போம்? இங்கே தான் போய் நிற்போம். அதான் சொல்றாரு, அவன் சாவான். 29ஆம் அதிகாரம் முதல் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் பிடரியை கழுத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசமடைவான்.
அதாவது டைமே இருக்காது அவனுக்கு, உடனடியாக அவனுக்கு அந்த நாசம் அல்லது அழிவு வந்துடும். கழுத்தை கடினப்படுத்துவது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அம்மா அப்பா புத்தி சொல்கிறாங்கப்பா, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுப்பா, மூஞ்சே பார்க்க மாட்டோம். கேட்குதாப்பா, சொல் சொல் சொல். அவங்க பாவம் கண்ணில் தண்ணி வந்து சொல்லுங்கிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணான்? கழுத்தைன்னா என்ன அர்த்தம்? அவன் இருதயத்தை கடினமாக்குறான். அந்த பிள்ளை இருதயத்தை கடினமாக்குகிறது. அந்த தாயினுடைய முகத்தை, தகப்பனோட முகத்தை பார்க்கவே இல்லை. கண்களை பார்த்தா தானே தெரியும், பார்க்கவே மாட்டாங்க. சொல்லு. இப்பெல்லாம் போனை நோண்டிக்கினே கூட கேட்குறாங்க, சொல்லு. அப்படி ஆயிட்டோம் நம்ம. இது நம்மளை எங்கே கொண்டு போய் விடும்? இந்த வசனமே நமக்கு பதில் சொல்லுது இல்லையா? சரி, இப்போ கடிந்து கொள்ளுதல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சரி, எதா காரணம் சொல்லுங்களேன் அதுக்கு. இப்போ கடிந்து கொண்டா சரியாயிடலாம், கடிந்து கொண்டா புரிஞ்சிக்கலாம், கடிந்து கொண்டா நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம்னா திருந்திடலாம், ரைட்டு. இதை விட பெருசாக ஏதாவது சொல்லுங்களேன், பெருசாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்களேன். இப்போ வசனம் நம்மளை என்ன சொல்லுது? கடிந்து கொள்ளுதல ஏற்றுக்கங்க, கவனிங்க, திருந்துங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய காரணம் தெரியணும். இது பெரிய காரணம் நான் சொல்கிறேன், யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பெரிய காரணம். யார் எடுத்துக்கலையோ இன்றைக்கி எடுத்துக்க மாட்டுறாங்க. இப்போ நான் சொல்லுவேன், ஆனால் நிறைய பேர் அதை எடுத்துக்கல. வெளிப்படுத்தல் 19, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. சரி, யாரை கடிந்து கொள்றாங்க? அப்போ கடிஞ்சிக்கிறதுக்கு என்ன காரணம்? நேசிக்கிறாங்க. அப்போ என்னை நேசிக்கிறதுனால எங்க அம்மா என்ன திட்டுறாங்க, என்னை நேசிக்கிறதுனால எங்க அப்பா என்ன கண்டிக்கிறாரு, என்னை நேசிக்கிறதுனால என் ஆசிரியர் என்ன சரி செய்யறாரு. இது மட்டும் மூளையில கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா என்னை யார் கண்டிச்சாலும் நான் என்ன பண்ணுவேன்? அதை ஏத்துக்குவேன். அப்போ என்னை நேசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரியல, நான் அதை ஏத்துக்கலன்னு வச்சுக்கோமே, அவ்வளவுதான், டேஞ்சர் தான், ஆபத்து தான். ஏன்? நான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னை சரி செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அப்போ நான் மிகவும் என்னை நாசமாக்கும் வழியில நானே விரும்பி போறேன்னு தான் அர்த்தம். அதனால பிள்ளைகள் கவனமா இருங்க. வாலிப பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவெடுத்துடலாம், பெரிய தீர்மானங்களை நீங்களே எடுத்துடலாம் அப்படின்னு தோணுது. வசனம் சொல்லுது, உன் கண்களின் வழிகள் நட, உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியில நட. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, கடவுள் உன்னை எடுத்துன்னு வந்து நடுவில் நிறுத்தி நியாயம் கேட்பாரு. அப்ப நீ பதில் சொல்லணும். கடவுள் என்ன நியாயம் கேட்பாருன்னா எப்படி கேட்பாரு தெரியுங்களா? செத்துட்ட பிறகு நியாய தீர்ப்புல கேட்பாரு அப்படின்றது கடைசி விஷயம்தான். ஆனா பூமியிலேயே நான் நியாயம் கேட்கப்படுவேன், நான் சொல்லி ஆகணும், நான் பதில் சொல்லி ஆகணும். இப்ப நான் பதில் சொல்லணும். இந்த ரித்தன்யான்ற பொண்ணு இறந்துட்டாங்கல்ல, இப்போ அந்த மொத்த குடும்பமும் நியாயம் சொல்றதுக்கு நின்றுக்கிறாங்க. நான் நியாயந்தாங்க. அம்மா சொல்லி பார்க்குறாங்க, கதறாங்க, அப்பா சொல்லி கதறாரு, அந்த பையன் கதறான். இந்த பூமியிலேயே நியாயத்தை கடவுள் கேட்பார் நிற்க வச்சு. அப்போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாமா? யார் வேணாலும் என்ன கடிஞ்சு சரி பண்ணுங்க, ஓகேவா? அப்படி ஒரு முடிவு எடுத்துடலாமா? யார் வேணாலும் என்னை கடிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுங்க, சரி பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கொடுக்கும்போது என்னன்னு கொடுக்கணும்? நல்லா இருக்கா பாருங்கன்னு கொடுக்கக்கூடாது, ஏதாவது தப்பு இருக்கா பாருங்கன்னு கொடுக்கணும். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா, ஏய் சொல்லுப்பா, சொல்லுடா, டேய் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா சொல்லு. அவனே சப்போஸ் கண்டுபிடிச்சி நீ இப்படி பண்ணுற தப்பாக இருக்குன்னு சொன்னால் அன்னியோட கட்டு அவன், அவ்வளவு. அவன் என்ன ரெண்டாவது என்னையே தப்பு சொல்கிறான் அவன், அவ்வளோதான் காலி. இது எங்கே பண்ணான் தெரியுங்களா? வீட்டிலே பண்ணிட்டான். ஏற்கனவே அம்மாவை பண்ணிட்டான், அப்பாவை பண்ணிட்டான், வீட்டில் இருக்கிறவங்களாம் பண்ணிட்டான். ஏன்னா அவங்களாம் தப்பு சொல்லிட்டாங்க.
இவங்கிட்ட தப்பு இருந்ததை சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அம்மா நீங்கள் என்னையே நீங்கள் தப்பாக சொல்லலாமா? நான் தப்பாக தானே சொல்லுவாங்க, தப்புன்னு தானே சொல்லுவாங்க இல்லையா? தயவுசெய்து நான் மனம் திரும்பி ஆகணும். ஏன் நம்ம முட்டாள்தனமா நம்மளே போயிட்டு ஏதோ படுகொழியில் விடணும்? அப்போ ஒரு மைண்டு நமக்கு வரணும். வந்துச்சுன்னா தப்பிச்சோம், இல்லைன்னா மறுபடியும் ஏதாவது பாடம் கற்றுக்க வேண்டி வரும். என்னை கடிந்து கொள்ளுங்கள், என்ன கரெக்ட் பண்ணுங்க. நான் அதை எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, தேவன் என்ன ரொம்ப நேசிக்கிறார், அதனால் உங்களெல்லாம் வச்சு என்னை தேவன் என்ன பண்ணுறாரு, இன்னும் சரி பண்ணுறார், அவ்வளோதான். ரைட். முன்னெல்லாம் சொல்லுவாங்க, இப்போல்லாம் சொல்கிறதே கிடையாது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா, ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் கூட நான் சரி பண்ணி நான் எடுத்துக்குவேன் சார் அப்படின்வாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஏன்னா பெரியவங்களுக்கே சொல்லுது, நீ சொன்னால் கூட எடுத்துக்க மாட்டேன்ட்டு. இப்போ அந்த லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. முன்னெல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க, ஒரு சின்ன குழந்தை சொன்னால் கூட நான் என்ன கரெக்ட் பண்ணிக்குவேன் அப்படி சொல்கிற அளவுக்கு கூட தாழ்மை இருந்தது அன்றைக்கெல்லாம். இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சொல்கிற விஷயம் நீங்களாம் செய்தியில் பார்க்குறது தானே, நீங்களும் நியூஸில் பார்த்துன்னு தானே இருக்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு ஐயோ பாவம் புள்ள செத்துச்சு, தற்கொலை பண்ணிடுச்சு, என்ன முட்டாள் தானே பண்ணிடுச்சு. அதே வரிசையில் தான் நம்மளாம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அதே வரிசையில் தான் இருக்காங்க. தயவுசெய்து கவனிங்க. கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்வேன், அவ்வளோதான். ஒன்று. ரெண்டாவது, ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? தேவன் என்னை நேசிக்கிறார், அதனால் நான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வேன். இந்த ரெண்டு விஷயம் மாத்திரம் வச்சுக்கிட்டா போதும். யார் என்ன சொன்னாலும் சரி, கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இவ்வளோதான். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, கசப்பான ஒரு மருந்து சாப்பிட்டது போல, ஆனால் எங்கள் உயிரை காப்பாற்றுகிற ஒரு மருந்தை சாப்பிட்டது போல இருக்கிறது தகப்பனே. இந்த மருந்து எங்களுக்கு எப்பொழுதோ புரிந்திருக்க வேண்டும். புரியாமல் நிறைய தவறுகளை செய்து நாங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம், இன்னும் போய்கொண்டே இருக்கிறோம். இன்று எங்களை நிறுத்தி இதை கவனிக்க, இதை கேட்க நீர் சொல்லியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இதை கேட்டவர்கள், கவனித்தவர்கள், உணர்ந்தவர்கள், ஏதோ நான் கடிந்து கொள்ளப்பட வேண்டும், அது எனக்கு அவசியம், கர்த்தர் என்னை நேசிப்பதால் இந்த உதவி எனக்கு செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.